இப்ப நேத்து உட்காந்துட்டு புதுசா மோகன்குமார்ன்னு ஒரு பேர எடுத்து சவுக்கு பேசிட்டு இருக்காப்ல. யார்ரா மோகன்குமார்ன்னு பார்த்தோம்னா, அடுத்து சாட்டை பேசுறாரு. எனக்கு நெறைய பேர் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க அனுப்புறாங்க. என்னங்க அப்படின்னு நானும் எட்டி பார்க்கிறேன். மோகன்குமார் யாருன்னு சாட்டையோட வீடியோலாம் முழுமையா பார்க்கிறேன். அப்ப நானும் சாட்டை சொன்னது மாரி இருக்கக்கூடிய இந்த மாரி வழக்கெல்லாம் உண்மையா இருக்கான்னு சொல்லி, நானும் போய் நெட்ல, Googleல சர்ச் பண்ணி பார்க்கிறேன். சாட்டை சொன்ன மாதிரி எல்லா வழக்குகளும் அப்படியே இருக்கு. மோகன்குமார் அப்படின்றவரு 1ஆம் நம்பர் சீட்டிங் ஃப்ராடு. மக்கள் கிட்ட பணத்த குடுத்து, அதாவது கடனுக்கு உங்களுக்கு பணம் குடுக்குறேன்னு ஆசை காமிச்சு, பணத்த குடுத்துட்டு, இப்போ ஒரு கடன் வாங்க போறோம்னா, பணத்த ஒருத்தன் நமக்கு குடுக்குறான்னா, அவனுக்கு நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் குடுக்கணும். நம்ம இடமோ, இல்ல வண்டியோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு தான் நம்ம குடுப்போம். அந்த மாதிரி ஒரு ரூ. 20,00,00,000 லேண்ட் இருக்கு அப்டின்னா, ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ரூ. 2,00,00,000 இல்ல ஒரு ரூ. 3,00,00,000 இல்ல ஒரு ரூ. 5,00,00,000 காசு தேவைப்படுதுன்னா, இந்த சீட்டிங் ஃப்ராடு மோகன்குமாரு குடுத்துருவாரு. குடுத்துட்டு அந்த காசு வாங்கிட்டு போன நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க கிட்ட பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பணத்த கொண்டு வந்து குடுத்தா, "எனக்கு பணம் வேணாம். எனக்கு இடம் தான் வேணும்." அப்படின்னு அந்த நபர்களை ஏமாத்தி, அவங்க உழைப்பின் மூலியமா அவங்க சம்பாரிச்ச அந்த இடத்த ஆட்டைய போடுறது தான் இந்த ஆளுடைய வேலை. இந்த ஆளுடைய கை வேலைய எந்த அளவுக்கு இந்த ஆளு காமிச்சிருக்காருன்னா, பாரிவேந்தர் இருக்கார்ல, ஐஜேகே கட்சியினுடைய ஃபவுண்டர். அவருடைய பையன் தலையில மொளகா அரைச்சு அந்த மொளகா அரைச்ச விஷயத்துல அவங்க அப்பாவ மாட்டி விட்டு, யாரு பாரிவேந்தர் அவர மாட்டி விட்டு, அவர சிறைக்கு அனுப்பி, அதன் மூலியமா சீட்டிங் பண்ண ஒரு சீட்டிங் ஃப்ராடு. கந்து வெட்டிக்கு பணம் குடுக்குறேன்ற பேர்ல பல தாய்மார்களுடைய தாலி அறுத்த ஒரு நபரு. இப்ப இந்த மோகன்குமாருக்கு சவுக்கு சங்கர் வக்காலத்து வாங்கிட்டு பேசிட்டு இருக்காப்படி. கொஞ்சமாவது மனசுல ஈரம்ங்கிறது வேணாம். ஒரு நியாயம் தர்மம் வேணாம். எதையாவது ஒண்ணு பேசுறதா? உனக்கு எவனாவது ஏதாவது குடுக்குறாங்கிறதுக்காக, எவனோ எதையோ எலும்பு துண்ட போடுறாங்கிறதுக்காக, நீ இதெல்லாம் பண்ணலாமா? அ இப்ப சவுக்கு வந்து ஆதவு கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டாருப்பா, இத்தன பொட்டி வாங்கிட்டாருப்பா நான் சொன்னா, அது அவதூறு தானே? ஆதாரமா நான் பேசக்கூடாது. கரெக்ட் தானே? ஆனா, சவுக்கு நீ மட்டும் ஏன் இப்படி புழுவிக்கிட்டு திரியிற?